போட்டித் தேர்வு தயாராகக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு பார்த்துட்ருக்கோம். அதில் எந்த பார்ட்டை பார்க்குறோன்னா நாட்டுப்புற இலக்கியம். ஓகேங்களா, நாட்டுப்புற இலக்கியத்தோடு சேர்ந்து நாட்டுப்புற கலைகளையும் பார்த்துட்ருக்கோம். கடந்த வகுப்பில் நாட்டுப்புற இலக்கியம்னா என்ன அது ஃபுல்லாக பார்த்தாச்சு. ப்ளஸ் நாட்டுப்புற கலைகள் அதையும் நம்ம பார்த்துட்டோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு 3 கலைகள் பார்த்தோம். இந்த வகுப்பில் அதனுடைய ரிமைனிங் பார்க்கலாம். நாட்டுப்புற கலைகள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாட்டுப்புற கலைகள்ன்றது சிற்றூர் மக்களுடைய வாழ்வியல் நிகழ்வுகளை பிரித்து பார்க்க எல்லா கூறுகளாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ சிற்றூர் மக்கள்னாவே நாட்டுப்புற கலைகளை சார்ந்து தான் அவங்களுடைய வாழ்க்கையே இருக்குது. சிற்றூர் மக்களையும் நாட்டுப்புற கலையும் பிரிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு கனியை கொடுத்து கவலையை போக்கக்கூடியதான் நமக்கு நாட்டுப்புற கலைகள். இந்த நாட்டுப்புற கலைகளை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒயிலாட்டம். ஸோ பேர்லேயே இருக்குது ஒயிலாட்டம், ஒயிலாக ஆடக்கூடிய ஆட்டம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒயிலாட்டத்தோடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தலாம். ஒயிலாட்டன்றது பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பால் நிகழ்த்தக்கூடிய ஆட்டம். அதனால் இதை ஒரு குழு ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழுவில் இருக்கவங்களாம் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் போடணும் அப்படின்றது இதில் ஒரு மரபாக இருக்குது. ஸோ ஒரே நிற துணியை முண்டாசு போல் கட்டுவாங்க. ஓகேங்களா, ஸோ பாரதியார் முண்டாசு கவின்னு நம்ம சொல்லுவோம். தலையில் வைக்கிறது பேர் தான் முண்டாசு. அந்த தலையில் இருக்கக்கூடிய முண்டாசு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எத்தனை பேர் குழுவில் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கும் ஒரே கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே காலில் சலங்கை அணிஞ்சிருப்பாங்க. எல்லாருடைய கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ச்சிப் மாதிரி ஒரு சின்ன துணி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ பாடல் இசைக்கருவிகள் இசைக்கும் போது அந்த இசைக்கு ஏற்ப தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய துண்டை, அதாவது கையில் இருக்கக்கூடிய சின்ன துணியை ஒயிலாக வீசி ஆடுவாங்க. ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். காலில் சலங்கை ஒலிக்கும், அவங்களுடைய தலையில் ஃபுல்லாக ஒரே நிற முண்டாசு இருக்கும். அதுக்கப்புறம் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு துணி இருக்கும். ஸோ அந்த துணியை ஒயிலாக வீசி ஆடுவாங்க. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒயிலாட்டத்தை குழு ஆட்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா குரூப்பாக நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆட்டம். இது முன்னாடி நான் கரகாட்டம் சொல்லியிருக்கேன். கரகாட்டன்றது 2 பேரால் ஆடக்கூடியது. மயிலாட்டம்னு சொல்லியிருக்கேன். மயிலாட்டம் பார்த்தீங்கன்னா மயில் வடிவ கூடுக்குள்ளார 2 மயில், அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் குரூப்புன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் காவடி ஆட்டம் பார்த்தீங்கன்னா முருகனுடைய வழிநடை பாடலாக தான் இருக்குது காவடி ஆட்டம். ஸோ காவடியை தூக்கிட்டு போகிறவங்க அதுவுமே குழு ஆட்டம் கிடையாது. நம்ம பார்க்கக்கூடிய முதல் குழு ஆட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டம் தான். ஓகேங்களா, ஸோ இதனுடைய இன்னொரு நேம் இருக்குது. இதுதான் அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடியது. கம்பீரத்துடன் ஆடுதல் என்பது ஒயிலாட்டத்தின் தனி சிறப்பு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பீரத்தோடு ஆடுதல். ஸோ ஒரு குழுவில் அங்கே ஆடுறவங்க எல்லாருமே அவ்வளோ கம்பீரத்தோடு ஆடுவாங்க. அதுதான் ஒயிலாட்டத்தோடைய தனி சிறப்பாக கருதப்படுகிறது. ஒயிலாட்டன்றது பார்த்தீங்கன்னா குழு ஆட்டம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2 வரிசையாக நின்று ஆடுவாங்க. அதுதான் ஒயிலாட்டத்தோடைய ஒரு சிறப்பு. ஸோ கம்பீரத்துடன் ஆடுதல் என்பது அதனுடைய தனி சிறப்பு. 2 லைனில் ஆடுவாங்க. ஒயிலாட்டத்தை பெரும்பாலும் யார் ஆடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான். கம்பீரத்தோடு ஆடுதல் அப்படின்றது இதனுடைய தனி சிறப்பாக இருக்குது. ஆண்கள் ஒயிலாட்டத்தை ஆடுவாங்க. இதுதான் வழக்கத்தில் இருக்குது. சம்டைம்ஸ் பெண்களும் ஆடுவாங்க. அதை பற்றி நமக்கு மென்ஷன் பண்ணலை. ஸோ ஒயிலாட்டம் என்பது ஆண்களால் ஆடப்படக்கூடியத ஆட்டம். அதுதான் வழக்கம். ஓகேங்களா, இந்த ஒரு குழுவில் பார்த்தீங்கன்னா இது நம்ம குழு ஆட்டம்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த குழுவில் ஒரே ஏஜ் பீப்புள் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வயது முதிர்ந்தவங்களும் இருப்பாங்க, இளைஞர்களும் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஆடுவாங்க. ஸோ இந்த ஒயிலாட்டத்துக்கு இசைக்கக்கூடிய இசைக்கருவிகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தவில், சிங்கி, டோலக், தப்பு, இந்த மாதிரி இசைக்கருவிகள்லாம் இசைப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஒயிலாட்டம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதனுடைய தனி சிறப்பு பார்த்தீங்கன்னா கம்பீரத்துடன் ஆடுதல் அப்படின்றதான் இதனுடைய தனி சிறப்பு. 2 வரிசையில் இது பண்ணுவாங்க. இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் ஆடுவாங்க. அதுதான் வழக்கமாக இருக்குது. அந்த குழுவில் ஆண்கள் பார்த்தீங்கன்னா முதிர்ந்தவர்களும் இருப்பாங்க, இளைஞர்களும் இருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்தது தேவராட்டம். பேர்லேயே இருக்குது தேவர் ஆட்டம். வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். வானத்து தேவர்களால் ஆடப்பட்ட ஆட்டம் தான் தேவராட்டம். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம். நீங்கள் இது மாதிரி ஒயிலாட்டம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஆடக்கூடியது வழக்கமாக இருக்கும். ஸோ பெண்களும் ஆடலாம். பட் இந்த தேவராட்டம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் அதுவும் இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி ஆண்களால் மட்டுமே ஆடப்படக்கூடிய ஆட்டம் தான் தேவராட்டம். பெண்கள் இதை ஆடவே மாட்டாங்க. ஓகே, இந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி என்னன்னு பார்த்தீங்கன்னா உருமி. ஸோ உரிமைன்னு கேட்டால் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இந்த உரிமைக்கு இன்னொரு பேர் இருக்குது, தேவ துந்துபி. ஸோ தேவர்களுக்கு துந்துபி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தான் உரிமைன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம்னா தேவராட்டம். இது ஆண்களால் மட்டுமே ஆடப்படக்கூடியது. உரிமை என அழைக்கப்படும் தேவ துந்துபி தான் தேவராட்டத்துடைய முதன்மையான ஒரு இசைக்கருவியாக இருக்குது. இதை தாண்டி இதில் கேட்கக்கூடியது தேவராட்டம் ஆடக்கூடிய கலைஞர்களின் எண்ணிக்கை, அதையும் வகுத்திருக்காங்க. 8லிருந்து 13 கலைஞர்கள். இந்த 4மே உங்களுக்கு கொஷின் தான். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் தேவராட்டம், ஆண்களால் மட்டுமே நிகழ்த்தப்படக்கூடியது. இதனுடைய இசைக்கருவி என்னன்னு பார்த்தீங்கன்னா உரிமை என அழைக்கப்படும் தேவ துந்துபி. எத்தனை கலைஞர்கள் தேவார ஆட்டத்தில் பங்கு பெறுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8லிருந்து 13.
8க்கு கீழே யாரும் போக மாட்டாங்க, 13க்கு மேலேயும் யாரும் போக மாட்டாங்க. 8லேருந்து 13க்குள்ளார கலைஞர்கள் பங்கு பெற்று ஆடுவாங்க தேவராட்டத்தை. அடுத்தது சேவை ஆட்டம். ஓகேங்களா? ஸோ பேரே பாருங்கள், சேவை ஆட்டம். சேவைக்காக நிகழ்த்தப்படக்கூடியது அப்படின்றது பொருள் கிடையாது. இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு இசைக்கருவி சேவை பலகை. அதை பேஸ் பண்ணி தான் இதுக்கு என்னன்னு பேர் வந்ததுன்னா சேவை ஆட்டம் அப்படின்னு பேர் வந்தது. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னு பார்ப்போம். சேவை ஆட்டம் என்பது தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வரும் ஆட்டம் அல்லது கலை. பார்த்தீங்கன்னா சேவை ஆட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவராட்டம் போலவே நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு கலை என்னன்னு கேட்டிங்கன்னா சேவை ஆட்டம். இந்த சேவை ஆட்டத்திற்கு உரிய இசைக்கருவிகள் 1 சேவை பலகை, சேமங்கலம், ஜால்ரா. இந்த 3 இசைக்கருவி தான் இதனுடைய முதன்மையான இசைக்கருவியாக இருக்குது. அதில் முதன்மை பார்த்தீங்கன்னா சேவை பலகை. அதனால தான் இதனுடைய பேரே சேவை ஆட்டம் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இது எதற்காக நிகழ்த்துறாங்கன்னா இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் இதை ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் தான். தேவராட்டம் போல ஆடப்படக்கூடிய ஆட்டம்னா சேவை ஆட்டம். இதனுடைய இசைக்கருவிகள் சேவை பலகை, சேமங்கலம், ஜால்ரா. ஓகே. ஸோ அடுத்தது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பொய்க்கால் குதிரையாட்டம். இதை பார்க்காதவங்க யாருமே கிராமத்தில் இருக்க மாட்டாங்க. பொய்க்கால் குதிரையாட்டம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது ஏற்கனவே நம்ம மயிலாட்டம் பார்த்திய மாதிரி தான். மயில் வடிவ கூட்டுக்குள்ளார தன்னுடைய உருவத்தை மறைச்சிக்கிட்டு மயில் எப்படியெல்லாம் பண்ணுமோ அந்த மாதிரி ஆடக்கூடியதான் மயிலாட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரத்தாலான ஒரு பொய்க்காலை தன்னுடைய காலில் வச்சுக்கிட்டு குதிரை வடிவ கூட்டுக்குள்ளார தன்னுடைய உருவத்தை மறைச்சிக்கிட்டு குதிரை மாதிரியே ஆடக்கூடியது தான் குதிரையாட்டம். இதில் பொய்க்கால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மரம் போன்ற ஒரு காலை தன்னுடைய காலு கீழே வச்சுப்பாங்க, ஹைட்டாக இருக்கணுன்றதுக்காக. அதனால தான் இதோட பெயர் குதிரையாட்டம்னு வராமல் பொய்க்கால் குதிரையாட்டம் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பொய்க்கால் குதிரையாட்டம் எப்போ நம்ம தமிழகத்துக்கு வந்தது, இதனுடைய வேறு பெயர்கள் என்ன, இதை வந்துட்டு அதர் ஸ்டேட்டில் என்னென்னலாம் பேர் வச்சு அழைக்கிறாங்க, இதனுடைய பண்புகள் என்ன, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். குதிரையாட்டம் பார்க்கறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த குதிரையாட்டம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அரசன் அரசி 2 பேர் தான் இருப்பாங்க. ஆண் குதிரை பெண் குதிரை மாதிரி அரசன் அரசி வேடமிட்டு தான் இந்த குதிரையாட்டத்தை ஆடுவாங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க குதிரையாட்டத்துக்கு இது பார்க்கலாம். ஓகே. ஸோ குதிரையாட்டம். குதிரையாட்டம்ன்றது போலச் செய்தல் என்னும் பண்பின் பின்பற்றி நிகழ்த்தக்கூடிய ஆட்டம் அல்லது கலைகளில் முதன்மையானது பார்த்தீங்கன்னா குதிரையாட்டம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்து நம்ம புலியாட்டம் பார்க்க போகிறோம். புலியை போல அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆப்ஷனில் புலியாட்டம் டிக் பண்ணிடுறாங்க. பட் புலியாட்டம் கிடையாது. போலச் செய்தல் அப்படின்ற பண்பை அடிப்படையாக கொண்டு நிகழ்த்தப்படும் கலைகளில் குதிரையாட்டமும் ஒன்று. அப்போ போலச் செய்தல், அது போல செய்தல் அப்படின்னா நம்ம குதிரையாட்டம் தான். மயிலாட்டமும் வராது, புலியாட்டமும் வராது. அது ரெண்டுமே அதை போல தான் செய்வாங்க. பட் போல செய்தல் பண்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொய்க்கால் குதிரையாட்டம். ஸோ மாற்றி போட்டுடாதீங்க. நமக்கு மயிலாட்டமும் சரி புலியாட்டமும் சரி போல செய்தல் அப்படின்ற பண்பு அடிப்படையாக வரலை. குதிரையாட்டம் தான் போல செய்தல் என்னும் பண்பை அடிப்படையாக கொண்டு வரக்கூடியது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரத்தாலான ஒரு பொய்யான ஒரு காலை வந்து தன்னுடைய காலை கீழே வச்சுட்டு அது மேலே நின்றுட்டு குதிரையுடைய கூட்டுக்குள்ளார உடம்பை வச்சுக்கிட்டு ஆடக்கூடியது தான் குதிரையாட்டம். ஸோ இதில் அரசன் அரசி வேடமிட்டு ஆடுவாங்க. ஒரு குதிரை என்னென்னலாம் பண்ணுமோ அந்த மாதிரி குதிரை ஓடுற மாதிரி குதிரை கணக்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணி தன்னுடைய ஆட்டத்தை நிறைவு செய்வாங்க. ஸோ இந்த குதிரையாட்டம் அப்படின்றது எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மராத்தியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்தது. ஸோ தஞ்சையை வந்து மராத்தியர்கள் ரூல் பண்ணிட்டு இருக்கப்போ தஞ்சையில் இருக்க மராத்தாஸ் தான் இந்த குதிரையாட்டத்தை இன்ட்ரோ பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் 2 கொஸ்டின் தான். போல செய்தல் என்னும் பண்பின் அடிப்படையாக ஆடக்கூடியது பொய்க்கால் குதிரையாட்டம். இந்த பொய்க்கால் குதிரையாட்டம் யாருடைய காலகட்டத்தில் இங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சையை ஆண்ட மராத்தியர்களுடைய காலகட்டத்தில் தான் இந்த பொய்க்கால் குதிரையாட்டம் வந்திருக்கு. ஸோ இதனுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ குதிரைக்கு புறவி அப்படின்ற ஒரு தமிழ் பெயர் இருக்குது. அதை வச்சு இதுக்கு 2 பேர் இருக்குது. புறவி ஆட்டம், புறவி நாட்டியம் அப்படின்னு 2 வகையான பேரை சொல்லுவாங்க. இதை தாண்டி இது ஏற்கனவே ஒரு மரக்கால் வச்சு தான் இது பண்ணுறாங்க, பொய்யான ஒரு காலை வச்சு. ஸோ அதனால் இதுக்கு மரக்கால் கூத்து என்னும் வேறு பெயரும் உண்டு. அப்போ குதிரையாட்டத்தோடைய வேறு பெயர் பார்த்தீங்கன்னா புறவி ஆட்டம், புறவி நாட்டியம், மரக்கால் கூத்து. ஓகேங்களா? ஸோ இந்த குதிரையாட்டத்தை பொய்க்கால் குதிரையாட்டம் நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் ஆடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தை தாண்டி ஒரு 2 மாநிலத்தில் ஆடுறாங்க. அந்த 2 மாநிலத்தில் இதனுடைய பெயர்கள் வேறையா இருக்குது. இதுவும் கொஷின் கேட்டிருக்காங்க. ராஜஸ்தானில் இந்த குதிரையாட்டத்தை பொய்க்கால் குதிரையாட்டத்துக்கு என்ன பேருனா கச்சிக்கொடி. ஓகேங்களா? ஸோ கச்சிக்கொடினா சின்ன கொடி கிடையாது, கச்சிக்கொடி அப்படின்னு அழைக்கப்படுகிறது பொய்க்கால் குதிரையாட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளாவில் இந்த குதிரையாட்டம் ஆடுவாங்க. ஸோ நமக்கு கேரளானே ஞாபகம் வருது கதகளி. ஸோ அதே மாதிரி குதிரையாட்டத்துக்கு பேர் குதிரைக்களி. ஓகேங்களா? 2 இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி
கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஓகேங்களா? ஸோ அப்போ குதிரை ஆட்டத்தோடைய வேறு பெயர் பார்த்துக்கோங்க. புரவி ஆட்டம், புரவி நாட்டியம், பொய்க்கால் அதாவது மரக்கால் கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது தமிழகத்தை தாண்டியும் இந்த ஆடல் நிகழ்த்தப்படுகிறது. அதனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் கட்சி கொடியாகவும், கேரளத்தில் பார்த்தீங்கன்னா குதிரை களியாகவும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்திலிருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. போல செய்தல் அப்படின்ற பண்பின் அடிப்படையாக நிகழ்த்தக்கூடியது பொய்க்கால் குதிரை ஆட்டம். மராத்தியர் காலத்தில் தான் இதனுடைய தஞ்சைக்கு வந்ததாக கூறுவாங்க. இதனுடைய வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா புரவி ஆட்டம், புரவி நாட்டியம், மரக்கால் கூத்து. இது ராஜஸ்தானில் என்ன ஆடுவாங்கன்னா கட்சிக்கொடி, கேரளத்தில் குதிரை களி. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தப்பாட்டம். ஸோ இது பேரே தப்பு ஆட்டம். ஓகேங்களா? ஸோ தப்பு ஆட்டம் அப்படின்றது ஏன் வந்ததுன்னா, ஒரு தோற்கருவி, அந்த தோற்கருவி நீங்கள் இசைக்கும் போது வரக்கூடிய சவுண்டு பார்த்தீங்கன்னா தப்புன்னு வரும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் தப்பு ஆட்டம்னு வச்சுருக்காங்க. இது கிராமத்தில் இன்னுமே நிகழ்த்தக்கூடிய ஒரு கலையாக இருக்குது. ஸோ நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, இந்த தப்பாட்டம் இல்லாமல் கிராமத்தில் ஒரு இசைக்கருவியே இருக்காது. கிராமத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான இசைக்கருவியில் இந்த தப்பாட்டமும் ஒன்று. ஓகேங்களா? ஸோ தப்பாட்டத்தை பார்க்கலாம். தப்பு அப்படின்ற தோற்கருவியை கொண்டு இசைக்கேற்ப ஆடுகின்ற ஆட்டம் தான் தப்பாட்டம். ஓகே. ஸோ இந்த தப்பாட்டம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் இது வரைக்கும் ஆடிட்டு வந்தாங்க. பட் நவ்டேஸ் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களாலும் ஆடப்பட்டு வருகிறது. இதுக்கு கவின்கலை கல்லூரியில் ஒரு கிளாஸே இருக்குது. தப்பாட்டம் எப்படி இசைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியே தராங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தப்பாட்டம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தப்பு அப்படின்ற ஒரு தோற்கருவியை கொண்டு அதனுடைய இசைக்கேற்ப ஆடக்கூடிய ஆட்டம் தான். ஸோ இசைச்சுக்கிட்டே அந்த இசைக்கேற்ப ஆடுவாங்க. இதற்கு பேர் தான் தப்பாட்டம். இது பார்த்தீங்கன்னா ஆண்களால் நிகழ்த்தப்பட்ட வந்த கலையாக இருந்தது. பட் இப்போது பார்த்தீங்கன்னா பெண்களும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய வேறு பெயர் பார்த்தீங்கன்னா தப்பாட்டம், தப்பட்டை, தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு பெயர்கள் தப்பாட்டம், தப்பட்டை, தப்பு அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. ஸோ தப்பு அப்படின்ற வட்ட வடிவமாக அமைஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தோற்கருவி இருக்கும். அந்த தோற்கருவி தான் இசைச்சு ஆடுவாங்க. அது இசைக்கும் போது தப் தப் அப்படின்னு ஒலி வரதால இதற்கு தப்பு அப்படின்ற பெயர் வந்ததாக கருதப்படக்கூடியது. ஓகேங்களா? ஸோ வட்ட வடிவமாக இருக்கும். அது மேலே விலங்குகளுடைய தோலை வந்துட்டு போர்த்தி அதை இசைக்கும் போது தப் தப் அப்படின்னு ஒலி வரதால இதற்கு பேர் தப்பு அப்படின்னு வந்தது. அதை இசைச்சிட்டு ஆடக்கூடிய ஆட்டம் தான் தப்பாட்டம். ஸோ இதனுடைய பேர் தப்பு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய பெயர் இன்னொன்று பறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பறை அப்படின்னா நமக்கு கேரளத்தில் இருக்கக்கூடியதான். பறைன்னா ஒன்று சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ பறையன் அப்படின்னு சொல்லுவாங்க. பறை என்றால் சொல்லுதல் என பொருள்படும். ஸோ ஒன்றை சொல்லுவதற்கு பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவி தான் பறை. ஸோ இந்த தப்பாட்டத்தை பறை என அழைக்கப்படக்கூடியது. ஒன்றை சொல்லுவதற்கு இசைக்கப்படும் இசைக்கருவி பறை. இன்னமும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னா இந்த தப்பாட்டம் இசைச்சிக்கிட்டு வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ஒவ்வொரு தெருவாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதற்கு பெயர் முரசை அறிவிப்போன் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்தது. இன்னமும் கிராமத்தில் இந்த பறை இசைக்கருவியை இசைச்சிட்டு வந்து தான் இதை சொல்லுவாங்க. ஸோ பறை என்றால் சொல்லுதல், அதாவது ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறது. அதனால தான் இதனுடைய பேரே பறை அப்படின்னு வந்தது. இந்த பறைன்ற பேரை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அதில் ஒரு முதன்மையான இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா வாழ்வியலோட நிகழ்வு வந்துட்டு நிறைய கூறுகளாக பிரிச்சிருக்காங்க. புறப்பொருள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில். ஓகேங்களா? ஸோ அந்த புறப்பொருள் அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரிச்சிருப்பாங்க. மக்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க பயன்படுத்தக்கூடிய நீர், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐவகை நிலத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள், பூக்கள், நீர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள், இது எல்லாத்தையும் பிரிச்சிருப்பாங்க. அந்த பிரிவில் பறை அப்படின்ற ஒரு பிரிவும் இருக்குது. அந்தந்த ஐவகை நிலத்தில் இருந்தக்கூடிய மக்கள் எந்த வகையான பறைகளை இசைச்சு தன்னுடைய களிப்பை போக்கிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை தொல்காப்பியரே வகுத்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அப்போ பறைன்றது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த பறை தான் இந்த காலப்போக்கில் வெவ்வேறு வகையாக மாற்றம் அடைஞ்சு கிராம மக்கள்கிட்ட அதிகமாக புழக்கத்தில் இருந்திருக்கு. இந்த பறை ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொல்காப்பியர் குறிப்பிடும் கருப்பொருட்களில் இந்த பறையும் ஒன்று. ஓகேங்களா? இந்த தப்பாட்டம் பார்த்தீங்கன்னா நிகழ்த்தப்படும் சூழலுக்கு ஏற்பவும் அதனுடைய இசைப்பு முறை, ஆட்டம் இதெல்லாம் மாறுபடும். ஸோ ஒரு கல்யாண வீட்டில் ஒரு பறை இசைக்கிறாங்கன்னா ஸோ அதனுடைய சவுண்டு, அதனுடைய ஆட்டம் வேறு மாதிரியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு இறந்தவங்க வீட்டில் ஒரு பறை இசைக்கிறாங்கன்னா அதனுடைய சவுண்டு, அதனுடைய ஆட்டம், அதனுடைய இசை, அதுக்கப்புறம் அதுக்கு ஆடக்கூடிய ஆட்டங்கள் இது எல்லாமே டிஃபர் ஆகும். நிகழ்த்தப்படும் இடத்திற்கு ஏற்ப தப்பாட்டத்தினுடைய முறைகள் மாறுபடும் அப்படின்றது தான் இதனுடைய வார்த்தைக்கான மீனிங். ஓகேங்களா? ஸோ தப்பாட்டத்தை பார்த்தீங்கன்னா கலைஞர்கள் குழுவாக பங்கேற்கிறாங்க. யாருமே சிங்கிளாக போயிட்டு தப்பாட்டம் ஆடுறதில்ல. தப்பாட்டம் பார்த்தீங்கன்னா குழுவாக தான் பங்கேற்கிறாங்க. தப்பாட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
தப்பு அப்படின்ற தோற்கருவியை இசைச்சு ஆடுவாங்க. அந்த தோற்கருவி பார்த்தீங்கன்னா தப்புன்னு சவுண்டு வரதால் அதுக்கு பேர் தப்புன்னு வச்சுருக்காங்க. ஆண்களால் நிகழ்த்தப்படக்கூடியது. பட் இப்போ காலத்தில் பெண்களாலும் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இதனோட வேறு பெயர் தப்பாட்டம், தப்பட்டை, தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி பறை அப்படின்னு சொல்லுவாங்க. பறை என்றால் சொல்லுதல். ஒன்றை சொல்லக்கூடியதற்காக நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு இசைக்கருவி தான் பறை. ஓகேங்களா? ஸோ வீட்டில் இல்லை ஒரு ஊரில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக இசைக்கப்படக்கூடியது தான் இந்த பறை. இந்த பறை இசைக்கருவி ஒன்றை சொல்லுவதற்கு அப்படின்ற பொருளில் இந்த பேர் வந்திருக்கு. இந்த பறை என்பது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்றாக இருந்திருக்கு. தப்பாட்டம் அது நிகழ்த்தப்படக்கூடிய சூழலுக்கு ஏற்ற வகையில் மாற்றம் பெற்றுட்டு வருது. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது புலியாட்டம். ஸோ புலியாட்டம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல இப்போ நகரத்துலேயும் நம்ம பார்த்துருக்கலாம். புலி போல வேடமிட்டு கொண்டு ஒரு புலி என்னென்னலாம் பண்ணுமோ, உரும்புறது, நாக்கால தன்னுடைய முகத்தை நக்கிறது, இது எல்லாமே பண்ணி காட்டுவாங்க புலியாட்டத்தில். ஓகேங்களா? ஸோ இந்த புலியாட்டத்தில் 2 கொஷின் தான். ஒன்று, தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் தலையாக திகழ்வது. ஸோ தமிழ் மக்களுடைய வீரத்தை சொல்லக்கூடிய தலைனா நமக்கு உடம்புலே முதன்மையான பகுதி தலை தான். அந்த மாதிரி தமிழ் மக்களுடைய வீரத்தை சொல்லக்கூடிய முதன்மையான கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புலியாட்டம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? தமிழ் மக்களுடைய வீரத்தை சொல்லக்கூடிய ஒரு முதன்மையான கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புலியாட்டம். இந்த புலியாட்டம் பார்த்தீங்கன்னா பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் புலியாட்டமும் ஒன்று. ஸோ இதில் பாட்டு இருக்காது, வசனம் இருக்காது. ஓகேங்களா? மியூசிக் மட்டும் இருக்கும். அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி இவங்க புலி மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. இதில் பாட்டு பாட மாட்டாங்க, வசனம் பேச மாட்டாங்க, எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டத்தில் புலியாட்டமும் ஒன்று. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 கொஷின் தான். ஓகேங்களா? தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லக்கூடிய ஒரு தலையாக முதன்மையாக இருக்கிறது புலியாட்டம். பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் புலியாட்டமும் ஒன்று. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியது தெருக்கூத்து. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் பார்த்த நாட்டுப்புற பாடல்களே, நாட்டுப்புற இலக்கியத்தில், நாட்டுப்புற கலைகளில் தெருக்கூத்து தான் முதன்மையானது. ஸோ தெருக்கூத்துன்றது தான் நாட்டுப்புற இலக்கியம், நாட்டுப்புற பாடல், நாட்டுப்புற கலை. இதுலேருந்து தான் நிறையா வந்திருக்கு. நம்மளுடைய மற்றது பார்த்தது கரகாட்டம், கும்பாட்டம், இது எல்லாமே இதுலேருந்து தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ தெருக்கூத்து பேரில் இருக்குது பாருங்கள், தெருக்கூத்து. ஸோ இது தெருவில் நிகழ்த்துறதால இதனுடைய பெயர் தெருக்கூத்துன்னு வச்சுருக்காங்க. இந்த தெருக்கூத்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கிராமத்து மக்களால் நிகழ்த்தப்படக்கூடியதாக இருக்குது. இந்த தெருக்கூத்து பல்வேறு பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதனுடைய ஒரு நீட்சி தான் திரௌபதி அம்மன் வழிபாட்டில் இந்த தெருக்கூத்து நிகழ்த்துவாங்க. இதுவும் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தெருக்கூத்து பார்க்கலாம். நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலையே தெருக்கூத்து. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட்டுப்புற மக்கள் மட்டும்தான். இன்னமும் கிராமத்தில் தாண்டி இதை சிட்டிக்குள்ளார தெருக்கூத்து அதிகமாக வரல. ஓகேங்களா? நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு கலை தெருக்கூத்து. இந்த தெருக்கூத்துக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னா அது நிகழ்த்தப்படும் இடத்தை அடிப்படையாக கொண்டே இப்பெயர் அமைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல நிகழ்த்துறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பெயர் வந்தது. ஸோ தெருக்கூத்து தெருவில் தான் நிகழ்த்துவாங்க. முச்சந்தி, நார்ச்சந்தின்னு சொல்லுவாங்க. 3 சந்துகள் கூடும் இடம், 4 சந்துகள் கூடும் இடம், அந்த மாதிரி ஒரு தெருவில் தான் இந்த தெருக்கூத்தை நிகழ்த்துவாங்க. ஸோ தெருவில் நிகழ்த்துறதால இதனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா தெருக்கூத்துன்னு வந்துருச்சு. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா கூத்து இசையுடன் கூடிய உடல் அசைவு இயக்கத்துடன் தொடர்புடையது. ஸோ இசையும் இருக்கும், உடல் அசைவும் இருக்கும். அதுதான் நமக்கு தெருக்கூத்து. ஓகே? ஸோ தெருக்கூத்து வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் கோவில் சார்ந்த கலையாக மாறிட்டு வருது. ஸோ கோவில் சார்ந்த கலையாக மாறுது. அந்த கோவிலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திரௌபதி அம்மனுடைய வழிபாட்டின் ஒரு பகுதியாக கருதப்படக்கூடியது தான் நமக்கு தெருக்கூத்து. இதை ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகேங்களா கேட்டிருக்காங்க. திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா தெருக்கூத்து. ஸோ தெருக்கூத்து பார்த்தீங்கன்னா யாருடைய கலையாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு டைம் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின். வேளாண் செய்வோரின் கலையாக நிகழ்வது தெருக்கூத்து. ஸோ வேளாண் செய்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை இல்லாமல் போகிறது. ஸோ மழையை வேண்டி நிகழ்த்தக்கூடிய அர்ஜுனன் தபசு அப்படின்றதும் தெருக்கூத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலையாக தான் கருதப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ தெருக்கூத்துன்றது பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இது வந்து அந்த எந்த இடத்துல நிகழ்த்துறாங்களோ அதனால இதனுடைய பெயர் தெருக்கூத்துன்னு வந்திருக்கு. இதன் தெருக்கூத்து பார்த்தீங்கன்னா கோவில் சார்ந்த கலையாக மாற்றப்பட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கோவில் சார்ந்த கலையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திரௌபதி அம்மன் வழிபாட்டின் இல்லை திரௌபதி அம்மனுக்கு ஒரு திருவிழா நடக்குதுன்னா அதனுடைய எண்டிங்கில் நமக்கு தெருக்கூத்து இருக்கும். ஓகேங்களா? இந்த தெருக்கூத்து யாருடைய கலையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேளாண் செய்வோரின் கலையாக இருந்து வருகிறது. அவங்களுடைய ஒரு பிரதான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை. ஸோ மழை இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்தில்
தெருக்கூத்து நிகழ்த்துவாங்க. அந்த தெருக்கூத்துக்கு பேர் என்னன்னா அர்ஜுனன் தபசு. ஸோ அர்ஜுனன் தபசு என்பது மழையை வேண்டி நிகழ்த்தக்கூடிய ஒரு தெருக்கூத்து. ஸோ அந்த தெருக்கூத்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் நாடகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த தெருக்கூத்துலேருந்து வந்தவங்க தான் நாடக கலைஞர் ஆனாங்க. அந்த நாடகம் தான் சினிமாவுக்கு கூட்டு போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கக்கூடிய சினிமாவுக்கு அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் நிகழ்த்தின தெருக்கூத்து தான். ஓகேங்களா? ஸோ அந்த தெருக்கூத்து பார்த்தீங்கன்னா காலம், இடம், கற்றுக் கொடுப்பவர் ஆகியவற்றின் அடிப்படையில் சின்ன சின்ன மாறுபாடு இருக்கும். ஒவ்வொரு பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அதை யார் கற்றுத்தராங்க அப்படின்றத பொறுத்து சின்ன சின்ன மாறுபாடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ செவ்வியல் கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதகளியே சொல்லுவாங்க. அந்த செவ்வியல் கலை போல தெருக்கூத்தையும் ஆக்கணும் அப்படின்ற முயற்சி வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேங்களா? ஸோ தெருக்கூத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க சினிமாவுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடியது தெருக்கூத்து தான். பட் இந்த தெருக்கூத்தை நிறைய பேர் மறந்துட்டு வராங்க. அப்படின்றதுக்காக இருக்கக்கூடிய செவ்வியல் கலையில் ரொம்ப இம்பார்ட்டண்டான செவ்வியல் கலை கதகளி. ஸோ அந்த கதகளி போன்ற செவ்வியல் கலையை அந்த தெருக்கூத்தையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகள் எடுத்துகிட்டு வராங்க. இன்னும் மாற்றலை. ஓகேங்களா? ஸோ அந்த தெருக்கூத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது தோற்பாவை கூத்து. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஒன்று. ஓகேங்களா? இது வந்து ஒரு கூட்டு குடும்ப கலைன்னே சொல்லுவாங்க. தோர் பாவை கூத்து பேரில் இருக்குது. பாவை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை. ஸோ தோளால் செய்த ஒரு பொம்மையை வச்சு ஒரு கூத்து காட்டுறதுக்கு பேர் தான் தோற்பாவை கூத்து. ஸ்கூல் டேஸில் நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இதனுடைய ஒரு பிரதான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வரும். லைட்டுக்கு பின்னாடி நின்றுட்டு அந்த வெட்டு வரைபடத்தை காமிச்சு அதுக்கேற்ற மாதிரி கதை, வசனம், பாடல் இது எல்லாமே இது பண்ணி காட்டுவாங்க. பார்க்கவே வேடிக்கையாக இருக்கும். குழந்தைகளுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் இந்த காலத்தில் மறைஞ்சிட்டு வருது. இதனுடைய தோற்பாவை கூத்தோடைய டெஃபினேஷன் எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தோற்பாவை கூத்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா தோளில் செய்த வெட்டு வரைபடத்தை என்ன பண்ணுவோன்னா விளக்கின் ஒளி ஊடுருவும் திரை சேலை. ஸோ விளக்கோடைய ஒளி, விளக்கோடைய லைட்டு ஒரு திரை சேலையில் ஊடுருவும். அந்த திரை சேலையில் இந்த வெட்டு வரைபடத்தை பொருத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ கதைக்கேற்ப மேலையும் கீழையும் பக்கவாட்டிலையும் அசைச்சு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரையாடல் இருக்கும், பாடல் இருக்கும். இந்த மாதிரி நிகழ்த்தப்படக்கூடிய கலை தான் தோற்பாவை கூத்து. ஓகேங்களா? தோளில் செய்த வெட்டு வரைபடத்தை விளக்கின் ஒளி ஊடுருவும் திரை சேலையில் பொருத்தி கதைக்கேற்ப மேலும் கீழும் பக்கவாட்டிலும் ஆட்டி உரையாடியும் பாடியும் காட்டுவது தோற்பாவை கூத்து. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தோளால் ஆன பாவையை கொண்டதால் இதனுடைய பெயர் தோற்பாவை என்று ஆனது. ஓகே, இந்த தோற்பாவை கூத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இசை இருக்கும், ஓவியம் இருக்கும், நடனம் இருக்கும், நாடகம் இருக்கும், பல குரலில் பேசுறது இருக்கும். ஸோ இந்த தோற்பாவை கூத்தில் என்ன இருக்கும்? இசை, மியூசிக் இருக்கும், ஓவியம் இருக்கும். ஏன்னா ஓவியத்தை வச்சு தான் அந்த தோற்பாவை கூத்து இது பண்ணுவாங்க. ஒரு அரசன்னா அரசன் மாதிரி ஒரு பாவையை செஞ்சால் மட்டும் போதாது, அதற்கு ஓவியத்தை வரைஞ்சி அரசன் அப்படின்றத காட்டணும். அதுக்கப்புறம் நடனம். நடனன்றது ஒன்றும் கிடையாது, கையால் மேலையும் கீழையும் பக்கவாட்டிலும் ஆடி அசைக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இது நடனம். அதுக்கப்புறம் நாடகம். நாடகன்றது பார்த்தீங்கன்னா ஒரு அரசன் அரசியை பற்றின நாடகத்தை இந்த ஒரு தோற்பாவை வச்சு அவங்க முடிச்சிருவாங்க. ஸோ பல குரலில் பேசுறது, அதாவது ஆண் குரல் இருக்கும், பெண் குரல் இருக்கும், இந்த மாதிரி பல குரல் பேசுறது இந்த கலையோடைய முக்கிய பண்பாக இருக்குது. ஓகேங்களா? இசை இருக்கும், ஓவியம் இருக்கும், நடனம் இருக்கும், நாடகம் இருக்கும், பல குரலில் பேசுறது இருக்கும். இது எல்லாமே தோற்பாவை கூத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கூறுகள். இதில் பார்த்தீங்கன்னா பாவையை வந்து அசைக்கிறதோட மட்டும் இல்லாமல் விளக்கினுடைய ஒளி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த தோற்பாவை கூத்தில். ஓகேங்களா? ஸோ திரைச்சீலை இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் பாவை இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் உரையாடல் இம்பார்ட்டன்ட், இதோடு சேர்ந்து லைட்டோடைய வெளிச்சமும் இம்பார்ட்டன்ட் தோற்பாவை கூத்தில். இந்த தோற்பாவை கூத்து என்னென்னவா வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கையுறை பாவை கூத்து, பொம்மலாட்டம், இந்த மாதிரி நிறையா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த பொம்மலாட்டம் தான் அதுக்கப்புறம் நாடகம், திரைப்படம் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த தோற்பாவை கூத்துல இருந்தால் கையுறை பாவை கூத்து, பொம்மலாட்டம் இந்த மாதிரிலாம் வளர்ச்சி பெற்றிருக்கு. ஓகே, இந்த தோற்பாவை கூத்தை பற்றி, இந்த பாவை கூத்தை பற்றி நமக்கு பழங்காலத்திலிருந்தே ஒரு செய்திகள் இருக்குது. அந்த மாதிரி செய்திகள் ஒரு 3 வகையான பழமையான நூல்கள்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஒன்று திருக்குறள். திருக்குறளில் பார்த்தீங்கன்னா மரப்பாவை கூத்தை பற்றிய செய்திகள் காணப்படுகிறது. இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ திருக்குறளில் எந்த பாவை கூத்தை பற்றின செய்திகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா மரப்பாவை கூத்து பற்றிய செய்திகள் காணப்படுகிறது. அதே மாதிரி இன்னும் 2 நூல், திருவாசகம், பட்டினத்தார் பாடல், இந்த 2 நூல்லையும் பார்த்தீங்கன்னா தோற்பாவை கூத்தை பற்றிய செய்திகள் அதிகமாக காணப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அப்போது பாவை கூத்தை பற்றிய செய்திகள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நமக்கு செய்திகள் இருந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு 3 நூல். முதல் நூல் பார்த்தீங்கன்னா திருக்குறள். திருக்குறளில் பார்த்தீங்கன்னா மரப்பாவை கூத்தை பற்றிய செய்திகள் காணப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவாசகத்தில் பட்டினத்தார் பாடல்லையும் நமக்கு தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகள் காணப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா ஊராக போயிட்டு
ஒரு நிகழ்த்துவாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கூட்டு குடும்ப கலையாக இது வந்துட்டு நம்ம கருதுகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு இந்த கலையை நிகழ்த்தி அதன் மூலயமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு அந்த ஊரில் சாப்பிட்டு திரும்ப அடுத்த ஊருக்கு போவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கூட்டு குடும்ப கலையாக கருதப்படுகிறது. இது வரைக்கும் நம்ம பார்த்த கலையிலேயே கூட்டு குடும்ப கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா தோற்பாவை கூத்து தான். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம நாட்டுப்புற கலைகள் என்னென்னு பார்த்துட்டோம். இந்த நாட்டுப்புற கலையிலே நான் முக்கியமாக சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து தான். ஓகேங்களா? இந்த தெருக்கூத்தை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கதகளி அப்படின்ற செவ்வியல் கலையாக மாற்றுறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தெருக்கூத்து தான் நாடகமாக இருக்குது. இந்த நாடகம் தான் இப்போ திரைப்படமாக மாறி இருக்கு. பட் இந்த தெருக்கூத்தை இப்போ நம்ம மறந்துட்டு வரோம். இந்த தெருக்கூத்தை மறக்கக்கூடாது. இந்த தெருக்கூத்தை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கலையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப போராடி இருக்காரு. அவரை பற்றின டேட்டா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அவருடைய பேர் நா. முத்துசாமி. இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கூத்துப்பட்டறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கூத்துப்பட்டறைன்னா தெருக்கூத்துலேருந்து அதுக்கப்புறம் நாடகமாக வளர்ச்சி அடைஞ்சது. அந்த நாடகத்தில் இவர் வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டறை, கூத்து பட்டறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூத்து பட்டறையில் வந்து நடிக்க கற்றுக்கிட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக ஆயிருக்காங்க. ஸோ அந்த கூத்து பட்டறை வச்சுருந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நா. முத்துசாமி. இந்த நா. முத்துசாமி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். தெருக்கூத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்தவர் நா. முத்துசாமி. அவரை பற்றி பார்க்கலாம். ஸோ தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நா. முத்துசாமி. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் அப்படின்னு சொன்னது யாருன்னா நா. முத்துசாமி. இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ தெருக்கூத்தை தமிழருடைய கலையில் முக்கியமான கலை தெருக்கூத்து அப்படின்னு அடையாளமாக்கினதே யாருன்னு பார்த்தீங்கன்னா நா. முத்துசாமி தான். அதுக்கப்புறம் நாடக கலை, ஏன்னா இவர் கூத்துப்பற்றை வச்சு நாடகம் நடத்திருக்காரு. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோளாக கொண்டவர் நா. முத்துசாமி. ஸோ நாடகத்தில் பயன்படுத்தக்கூடிய நேரடி இசைமுறை, ஸோ நாடகத்தில் அந்த காலத்துலலாம் நேரடியாக இசைமுறை பயன்படுத்தலை. ஸோ இவர் தான் நேரடியாக இசைமுறையை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றத்தை நிகழ்த்திருக்காரு. ஸோ தெருக்கூத்தை மட்டும் மாற்றத்தை நிகழ்த்தலை, நாடக கலையை மட்டும் மாற்றத்தை நிகழ்த்தலை, இசையிலும் மாற்றத்தை நிகழ்த்தியவர் யாருன்னா நமக்கு நா. முத்துசாமி. ஓகே. ஸோ இவருடைய பட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலை ஞாயிறு அப்படின்ற பட்டத்தை வாங்கியிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், கலை ஞாயிறு. கூத்துப்பட்டறைன்றது பார்த்தீங்கன்னா இவருடைய சிறப்பு பெயர். அது இவருடைய ஒரு கூத்துப்பட்டறை. ஸோ பட்டறை வச்சு நமக்கு மக்களுக்கு நாடகத்தை காமிச்சதால அந்த கூத்துப்பட்டறை வருது. இவர் பெற்ற பட்டத்தின் பெயர் கலை ஞாயிறு. ஓகேங்களா? ஸோ இவருடைய நாடகங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றத்தை பேசும். ஸோ இவருடைய நாடகங்கள் நிறைய பார்த்துருப்போம். அந்த நாடகத்தை பார்த்தீங்கன்னா சமூக அரசியல் மாற்றத்தை தான் இந்த நாடகங்கள் வலியுறுத்தும். ஓகேவா? ஸோ தமிழக அரசோடைய விருதை வாங்கியிருக்காரு, இந்திய அரசோடைய விருதை வாங்கியிருக்காரு. ஸோ இந்திய அரசோடைய தாமரை திரு அப்படின்ற விருதையும் தமிழ்நாடு அரசோடைய கலை மாமணி விருதையும் வாங்கியிருக்காங்க. இந்திய அரசு தாமரை திரு, தாமரை திரு என்பது பத்மஸ்ரீ விருது. ஓகேங்களா? ஸோ இந்திய அரசோடைய தாமரை திரு விருது வாங்கியிருக்காரு. தமிழ்நாடு அரசோடைய கலை மாமணி விருதையும் இவர் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்த நா. முத்துசாமி ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெருக்கூத்து அப்படின்னு ஒன்று தமிழருடைய முக்கிய கலையாக மாற்றினது நா. முத்துசாமி. நாடக கலையை மீட்டெடுப்பது தன்னோட குறிக்கோளாக கொண்டவர் நா. முத்துசாமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாடகத்தில் இசையை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இவர் வாங்கிய பட்டம் பார்த்தீங்கன்னா கலை ஞாயிறு. ஓகே. ஸோ இவருடைய நாடகங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசுனா சமூக அரசியலை பற்றி பேசும். சமூக அரசியலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பற்றி பேசக்கூடியது இவருடைய நாடகங்கள். இவர் வாங்கியது பார்த்தீங்கன்னா 2 வகையான விருதை வாங்கியிருக்காங்க. தாமரை திரு விருது, பத்மஸ்ரீ, தமிழக அரசு வழங்கிய தாமரை திரு விருதை வாங்கியிருக்காங்க. இந்திய அரசு வழங்கிய தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசு வழங்கிய கலை மாமணி விருதையும் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா நாட்டுப்புற இலக்கியம், நாட்டுப்புற பாடல், நாட்டுப்புற கதை பாடல் இதெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நாட்டுப்புற கலைகளில் நாட்டுப்புறத்தில் உருவான ஆடல் வகைகள், கலைகள் இதெல்லாம் பார்த்துட்டோம். அதில் தெருக்கூத்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தது. அந்த தெருக்கூத்துக்கு நா. முத்துசாமி செய்த கான்ட்ரிபியூஷன் எல்லாம் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நாட்டுப்புற கலைகள் இதோட ஓவர். இதை தாண்டி நாட்டுப்புறத்தில் இருக்கக்கூடிய நாடகக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை இதெல்லாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.